இருந்தான். அமராவதி மனுலோகத்தில் சபை கூடியிருந்தால் உலகத்தில் கூடிவிடினால் நமக்கு ஒரு தெய்வீக சபை. இந்த நாட்டுக்கு நாடு நாட்டு பேர் என்ன? இங்கே போயிட்டு தெரியாதா? பட்டியில் எழுந்து அருள்பெடுத்து வருகின்ற அருள்மிகு பச்சையம்மன் முத்துசாமி கருப்புச்சாமி இளைய பெருமாள். ஸ்தலம் என்றால் டிக்கெட்டிலும் பேர் கீட்டி பெற்ற தெய்வம். அம்மனுக்கு மாதா அமாவாசை தினத்தன்று தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். உண்மையா? ஆமா. அதே போல ஐகாசி 30ஆம் தேதி ஒரு அமாவாசை வருகிறது. இந்த மாசத்திலேயே, இந்த மாசம் கடைசியில அன்றும் இன்று போல் வந்து ஆதரவு தருமாறு விழா குழுவின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். 61வது அமாவாசை திருக்கூத்தானது குருபெரியார் முன்னிலையில் அரங்கேற்றது. நாடகம் என்ன? நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை, இல்லை என்றால் குலேந்திரன் கலவு மாலை. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை, கலந்தாரி சிறை, இல்லை என்றால் குலேந்திரன் கலவு மாலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை குருபெரியார் முன்னிலையில் அரங்கேற்று செய்திருந்தாலும் இல்லாத எல்லா பக்கமும் வரணும். தாயே பச்சியம்மா மனக்குறை தீர்த்து பணங்காசெல்லாம் கிடைக்கணும். அம்மா குலேந்திரன் களவு மாலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நல்லா தெரியாதா எனக்கு? அப்படியா? என்ன சொல்ற? ஆமா, எடுத்து சொல்லு. எடுத்தா சொல்றேன். நல்ல டிக்கெட் எல்லாம் கிழிச்சு அந்த ஏடி பஸ்லயே திரியா கண்டக்டர் அதெல்லாம் கண்ணுபட்டு போச்சு. உங்களோட தான் சுத்துறேன். முன்ன இல்லடாப்பா என்ன தூங்கலாம் கூட பஸ்லயே அது இல்ல. ஜாதகம் பாக்குறான். ஆமா பாக்குறேன். ஜாதகம் என் ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்களேன். வணக்கம். ஏன் சாமி உனக்கு வேற ஜோசிக்காரல்ல? தம்பி பாக்குறதெல்லாம் பாப்பாரு. வீடியோ மாதம் தெருக்கூத்து ஆடி வந்தாலும் அன்று முதல் இன்று வரை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் உண்மைதான். ஆரம்ப காலத்திலே அன்னதானம் கொடுத்த அழகு கவுண்டர் ஆலயத்தினுடைய அங்கத்தினர் அவர்களுக்கும் நம்பாரு முத்துராய்க்கம்பட்டியை சேர்ந்த அருமையப்பா ஆசிரியர் தங்கராஜ் ஐயா அவர் குடும்பங்களும் இன்னும் கண்ணந்தேரி சேர்ந்த பள்ளியாண்டன் கோயில் பூசாரி சின்ன ஐயா அவர்களும் மட்டம்பட்டி சித்த கவுண்டர் அவர்களும் கிழுவுக்காட்டூர் சின்னமத்த ஐயா அவர்களும் பெரியக்கரை பூசாரி அவர்களும் இளம் கோசிக்கட்டை சேர்ந்த முத்தையன் மணி அவர்களும் இந்த திருவிழா இந்த அன்னதானத்தை இடைவிடாமல் நமக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் கொடுத்து வருகின்ற ஸ்ரீ பச்சையம்மன் நண்பர்களும் அவர்களுக்கும் மற்றும் யாவற்ற பேர் அவருடைய சொத்தில் 1/100 என்று கொடுத்துள்ளார். ஆமாம், அவரவர் விருப்பத்திற்கு இணங்க அவரவர் கஷ்டத்துக்கு இணங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆமா அம்மா தாயே பச்சியம்மா, உன் கொடியில பூத்த பூனா உன்னுடைய குணம் அறிஞ்சு நடக்கும் புள்ள. என்ன அள்ளி அடிச்சு அள்ளி போல ஒதுக்கி வச்சிராத தாயே. யாவற்றுடைய குறையும் படிப்படியா குறையெல்லாம் நிவர்த்தி செய்து குடும்ப பிரிஞ்ச குடும்பம் தான் ஒன்று சேரணும். கட்ட முடியாத கடன் இருந்தா கட்டி தீர்க்கணும். போகாத நோய் இருந்தா போய தீரணும். முத்துநாயக்கம்பட்டி அன்பழகன் அவர் சுத்தில் 100 ரூபாய் கொடுத்துள்ளார். பாரு ஏடியா வரும்போது போன மாசம் வேச்சலிக்கு யாராவது வேஸ்ட்னா கொண்டு வாங்கல. ஏடியா கண்ட உடனே வண்டி கண்ட உடனே கண்ணு வேட்டி அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துது. சாமி வேட்டிக்கு ஒரு பஞ்சாயத்து போச்சு. இந்த மாச்சு விட்டா கொண்டுட்டாங்க. அப்படி யாவற்ற பேரை
சொன்னார், தாயே பச்சியம்மா, 1 ரூபாய் கொடுத்திருந்தால் நான் 1 கோடி ரூபாய் வாங்கியதெல்லாம் தீர்த்து நல்ல பேரை வாங்கி கூடம்மா பத்தினி. அழகுமுத்து அவர் சொத்தில் 50 ரூபாய் கொடுத்துள்ளார். தாயே, எனக்கு எதுவும் நீ வாரி கொடுக்க வேண்டாம். உன்னையும் என்னையும் நம்பி வந்திருக்கிற பொதுமக்கள் குடும்பங்களும் கஷ்டத்துல இருந்தும் காசை கொடுத்துறாங்களே, பசங்க சும்மா ஆடுறாங்கன்னு அவருடைய குடும்பங்களும் அவரவர் செய்ய தொழில் எதுவா இருந்தாலும் சரி, சின்ன தொழிலா இருந்தாலும் அதுல வருமானத்தை கட் பண்ணி விடாத, நல்ல வருமானத்தை கொடுத்து அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து சிறப்பான கல்வியும் கொடுத்து பெரியவங்களுக்கு இருக்கிற நோய் நொடி பிணிபெடிகளா நீக்கி அவரவர் செய்ய தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பான கல்வியும் கொடுத்து தள்ளி போகும் திருமணம் எல்லாம் கூடி வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு காலம் வாழ எல்லா வல்ல பச்சியம்மன், முத்துசாமி, கருப்புசாமி, இனிய பெருமாள், நந்தி தேவதா உங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்கிறேன். சக்தி புளியஞ்சன் களவு மாலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் வீரன் சிங்கத்தை போல என்னுடைய சிறு முயற்சியால நானும் இதை முன்னெடுத்து நடத்தி 61 மாசம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் குறைய கொடுத்துறாத, நிறைய கொடு. யாருக்கும் இங்க வந்துட்டு போய் கீழே விழுந்துட்டாங்க அப்படி இப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்துறாத. எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன் தாயே பச்சியம்மா. ரூபா கொண்டு இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்தி மறு விரிவி எடுத்து என்னை ஈன்ற மாதாபிதா நான் சொல்லட்டுமா? சொல்கிறேன்.
மகாராணி தந்தையா அர்ஜுன மன்னன் தெரியுமா என்பா சாமி ஏழை முதல் எறும்பு கடை 84 ஜீவ பேதங்களுக்கு மனிதனும் படியிடக்கூடிய சிவபெருமானுடைய வலது சதாபாரத்தில் துவங்குகின்ற என் குலமோ சந்திரகுலம் என் தாயார் என் தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி வந்தாரைக்கும் தெரிவித்த ஐவர் பஞ்சாப் பாண்டவர்களே நடுவிருந்த நாயகன். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் காண்டா வளமிருத்த காண்டீவன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் என் தந்தையார். சரிங்க. என் மதுராபுரியை ஆண்டு வரக்கூடிய அல்லி மகாராணி என் தாயார். அர்ஜுன மன்னனுக்கும் அல்லி ராணிக்கும் பிறந்த அழகு புலேந்திரன் நான் வாழைக்கு ஒரு குடை போல் நானே ஜெனித்தேன். சரிங்க. அப்படி இருந்தாலும் நண்பா சாமி எனக்கு என்ன வேலை பாலை பருவம் முடிந்து பள்ளி தருவாயிலே இருந்து நான் வாலிப திசையை அடைந்துள்ளேன். உண்மைதான். ஆமா. என் மதுரையிலே நான் தகத்தோடு தாயாருடன் இருந்து வந்தாலும் நான் ஒரு வண்ணம் என் தாயாருடைய திருவடி பாதத்தை காண்பது வணக்கம். அதனால தாயாருடைய இல்லாசனம் செல்லலாமா? சான்றோர் சொல்லிக்கிறங்க கண்கண்ட தெய்வம் தாயார் என்று சொல்லி மல்லிகை கோங்க வந்தார் என்று மலர்களை கொண்டு பாதம் படுகிறேன். அம்மா என் பாதத்தை பெரிதவரியா சரி இந்த நெறியோர் பூ உலகிலே சீரும் சிறப்புடனே நீ வாழ்ந்து வந்திருப்பாய். அம்மா வாழ்க வையகத்தில் பல்லாண்டு காலம் என்றால் தாயார் சொல்லுக்கு இணையாக தன் தெய்வம் கூட துணை வராதாம். ஆமா. அப்படி இருந்தாலும் அம்மா சேத்திலே மறந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உண்டார கமலங்கள் ஆமா ஏனம்மா பாடி வழங்கி இருக்கிறது தாயே.
அம்மா ஏன் என் முகமாகப்பட்டது வாட்டமாக இருக்கிறது? உண்மைதான். அப்படி இருந்தாலும் அரண்மனையிலே இருக்கக்கூடிய உன்னை எதற்காக இன்று அதி சீக்கிரமாக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக அம்மா? அதாவது நேற்று தினத்திலே நான் வேட்டைக்கு சென்று சரி. களைப்பாரி வெயிலுக்கேத்த வெள்ளை கூடாரமும் கருப்புக்கேத்த காணலுக்கேத்த கருப்பு கூடாரமும் போட்டு சரி. நான் நித்திரையாகி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சரி. அதாவது மதுரை ஆண்டு வரக்கூடிய அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கனாட்சி அம்மனும் மீனாட்சி அம்மனும் சேர்ந்த நமது குலதெய்வம் இருவரும் என்னுடைய குலதெய்வம். உண்மைதான் அம்மா. அப்படி என் குலதெய்வமாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மன் என் கனவிலே தோன்றினார். சரி. தோன்றி உடனே என்னிடத்தில் என்னை கனவுல சொன்னார் தெரியுமா? அம்மா சொன்னா சொல்லு. ஆமாம்மா, அதாவது சரி. உன் மருமகளாகப்பட்ட அதாவது கலந்தாரிய துரியோதன மகாராஜனாகப்பட்டவன் இதோ தந்திர மார்க்கமாக அழைத்து சென்று கல்லற சிறையிலே அவளை அடைத்து வைத்திருக்கிறார். சரியத்த பங்காளி காணியாளன் எனக்கு தேவியாக வரக்கூடிய ஆமா கலந்தாரிய சிறை வைத்தானா? ஆமா, உன் மனைவியாகப்பட்ட கலந்தாரியை சிறை வைத்திருக்கிறார். அதனால உன் மகனை அழைத்து என்னப்பா அம்மா உத்தரவு கொடுங்கள், 8 நெடுங்குள் அவன் கொட்டத்தை அடக்கி வருகிறேன். அவசரப்படாதப்பா. ஏனம்மா அவசரம் வேண்டாம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ன? ஏனம்மா என்ன அடக்கி வாசிக்கிறாய்? அதாவது மதுரை மீனாட்சி அம்மனாகப்பட்டது சரி. என்ன என்னிடத்தில் உரைத்தது தெரியுமா? எப்படி? அதாவது ஒரு நாள் ஒரு தினத்தில் அதாவது நீ கலந்தாரியை போய் சேர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் கலந்தாரி ஆகப்பட்டவள் கல் சிறையிலே இருக்கிறார். அவளை எப்பொழுதும் துரியோதனன் விடப்போவதில்லை. ஏனென்றால் பிறகு உன் மக்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அதாவது மீனாட்சி அம்மன் என்னிடத்திலே உரைத்தது. சரி. அதனால நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னம்மா செய்வது? இதோ 1ஆம் சாமம் என்னிடத்திலே இருந்து நீ புறப்பட வேண்டும். இரவு நேரம் துவங்கி 1ஆம் சாமம் உன்னிடத்தில் நான் புறப்பட வேண்டும். என்னிடத்திலே இருந்து நீ புறப்பட வேண்டும். சரி. 2ஆம் சாமம் அங்க போய் சேர வேண்டும். நான் போய் சேர்வதற்குள் 2ஆம் சாமம் நேர்ந்து விடும். பிறகு 3ஆம் சாமம் கலந்தாரி உன்னுடைய மனைவியை நீ சேர வேண்டும். மீண்டும் 4வது ஜாமம் என்னிடத்தில் வந்து நீ சேர வேண்டும். தேவி மைந்தன் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னதாக சேவல் கூவம் அல்ல. ஆமா, சேவல் கூவம் தாயார் திருவடி பாதத்தை நாம் காண வேண்டுமா? ஆமா. ஏனம்மா இவ்வாறு கட்டளையிட்டு அனுப்புகிறீர்களே? ஆமா. மீனாட்சி அம்மனும் என்ன சொன்னார்? அதாவது வானத்திலே 9 நட்சத்திரமும் ஒன்றாக கூடுகிறது. அப்படி கூடுகின்ற நேரத்திலே நீ கலந்தாரியை சேர்ந்தால் பட்டத்து இளவரசனாக அவன் ஆகிவிடலாம். 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஓர் வானிலையில் இருக்கும். ஆமா, அந்த நேரத்தில் கூடி கலந்தால் அரசாலும் பிறப்பான். அப்படி என்று மீனாட்சி அம்மன் என்னிடத்திலே உரைத்தது. சரி அம்மா. அதனால அந்த 9 ஆண்டுக்கு ஒரு முறை நட்சத்திரமாகப்பட்டது 9 நட்சத்திரமாகப்பட்டது ஒன்று கூடும். சரி. அந்த 9 நட்சத்திரமும் ஒன்று கூடும் நேரத்திலே உன் மனைவியாகப்பட்ட கலந்தாரியை நீ ஒன்று சேர்ந்தால் பட்டத்து இளவரசனாகவே பிறப்பான். உனக்கு ஒரு மகன். அப்படியா? உங்களுக்கு பிறகு அவன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். தன்னை தாண்டி தன் மைந்தனாகப்பட்டவன் தான் இந்த பூவுலக ஆள வேண்டும். துரியோதனன் வம்சத்தார் ஆள மாட்டார்கள். போதும் ஆளக்கூடாது. 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகம் வானில மண்டலத்திலே ஒன்று சேர்கிறது. ஆமா, உடனடியாக புறப்படுகிறாய் என்கிறாய். உடனடியாக புறப்பட வேண்டும். அம்மா 1ஆம் ஜாமம் என்னிடத்தில் இருந்து புறப்பட்டு 2ஆம் ஜாமம் போய் சேர்ந்து 3ஆம் ஜாமம் உன் மனைவியை சேர்ந்து 4வது ஜாமத்துக்கு என்னிடத்தில் வந்து நீ சேர வேண்டும். அப்படியா அம்மா? இதுவே என் கட்டளை. அரண்மனை வந்து சேர்வது 4வது சாமத்திற்குள் வந்து விட வேண்டும். அம்மா எளிதில் சொல்லிவிட்டால் நாம் இருப்பது தென்மதுரை. ஆமா, பாதியாகிய துரியோதன் இருப்பது டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். ஆமா, நான் எப்படி அம்மா போவேன்? அப்பா மகனே, நீ எப்படி போவது என்று கேட்கிறார். உண்மைதான். இதோ உனக்கு துணையாகவும் உனக்கு நீ ரதம் ஏறி செலுத்துவதற்காக சப்த புறவி என்று சொல்லக்கூடிய ஆமா சப்தமேக புறவி என்று சொல்லக்கூடிய இழப்பே என்று வராமல் படிக்க புறவி உன்னிடம் இருக்கிறது. ஆமா, கொஞ்சம் கூட இழப்பே அதுக்கு ஆகாது. சரி. சோர்ந்து போகாது. சரி. அப்படி அந்த புறவியும் சப்தமேக புறவி ஏறி நீ உடனடியாக அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும். அம்மா என் தேவியாகப்பட்ட கலந்தாரிய கல் சிறையில் எறும்பி ஏறாத 8 சுத்து கல்கோட்டை, பாம்பேறாத 10 சுத்து கல்கோட்டையில் வைத்திருக்கிறார். அவளை தேடி பிடிப்பதற்குள்ளேயே ஒரு சாமம் ஆகிவிட்டது. ஆமா, இதுக்கு என்னமா வழி? மகனே, இதோ போய் அங்காவது போகும் வழியிலேயே உனக்கு உண்டான வழிகள் அங்க இருக்கும். அதாவது சப்தமேக பிறவி கல்கோட்டை கண்டவுடன் ரதம் கீழே இறங்கிவிடும்.
வாயில் காவல் இருப்பாரே இருப்பாங்க. நீங்கள் போகும்பொழுது அவர்கள் எல்லாம் நித்திரை அடைய செய்து மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரை நினைத்தால் அவர்களுக்கு மூதேவி அணுகி அவையெல்லாம் தூக்கி விடுவாங்க. சரி அம்மா. அந்த சமயத்திலே நீ உன் மனைவியாகப்பட்ட கலந்தாரியை சேர்ந்து விட்டு வர வேண்டும். சரி அம்மா. அப்படியாகட்டும், புறப்பட்டு வா. நான் சென்று வருகிறேன். எங்கே புரவி? அம்மா, தை மாதத்திலிருந்து எனக்காக நன்கொடை கொடுத்தார். தொகையானது 12,500 எனக்கு குத்தில்லைங்க. ஒரு காய்ச்சி 2 காய்ச்சி இல்லை. இந்த பயல போட்டேன். நல்லா சந்தோஷமா இருக்கு. சாமி அப்பதான் ஏற்றுவோம். நீ குத்தின பணமெல்லாம் எங்க குத்தினாலும் சரி இங்கே தான் கொண்டு வந்து பாடுறேன். எனக்கு குத்துற டீ குடி காய்ச்சலன்னு கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. உத்தரவு கொடுங்க. நீ அதாவது ரதம் செலுத்தி கொண்டு போகும் பொழுது சப்த மேல புறவியாகப்பட்டது அந்த அரண்மனை, அதாவது அந்த கல்கோட்டையின் மேல் போகும் பொழுது அப்படியே கல்கோட்டையின் மேலாக இறங்கிவிடும். சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது நீ போயிட்டு வா. கடை பார்த்துட்டா போதும், உடனே இறங்கிடும். அப்படியா? கடையா? கல்கோட்டை கடல்ல, கல்கடல்ல. புருவி புட்டி கல்கோட்டை வந்து விட்டோம் போல் தெரிகிறது. காணியாளனுடைய கல்கோட்டை வந்து விட்டதினால் களைப்பாராத புறவியானது இறங்கிவிட்டது. அடிக்க 1000 காவலாளிகள் இருக்கிறார். முதல் படியிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் சண்டாள கருணன். சொக்கநாதர் மீனாட்சி அம்மனு மூதேவி அணிகிரம் செய்திருக்கிறார். பல பருவத்திலே இருக்கும் பொழுது கடியானை மோதிரம் கொண்டு காந்துருவ திருமணம் செய்தோம். கட்டான கட்டளையில் 16 வயது நிரம்பி என்ன அழகாயிருக்கிறார். அப்ப சின்ன வயசு பெருசாயிட்டா. ஆமா, எல்லாமே தான். உருவத்தில் எல்லாமே பெருசாயிட்டோம். நினைவறிஞ்சிட்டோம்டா. என்ன பண்ண பண்றதோட இருக்கு. நேரமும் காலமும் நெருங்கி வந்து விட்டது. தாயார் சொல்லியிருக்கிறார், 3ஆம் சாபதம் முடிந்தால் நீ பயணமாக வேண்டும் என்று. அதுக்குள்ள பாத்துருவோம். கண்ணி, காதல் கிளியே, கொஞ்சி கிளியே, தேவி கண்ணே கண்ணே என் கண்ணாடி ரஞ்சிதமே. சட்டாளா, சதியாரா, சத்தமேக புரவி கல்கோட்டையின் மேல் இறங்கி இருக்கிறது. ஆனால் நானோடு இத்தனையாக இருக்கும் பொழுது இதோ அத்தஜாப வேலையிலே கல்வனை போல் வந்திருக்கிறாயே, நீ யாரடா? சாமி, பக்கத்து வீட்டுக்கு இது வந்துட்டு பொறுத்து தண்ணிக்கு வந்து போற. அவன் இருக்கும் கையில இருக்கும் கடையாளியும்
அதை கட்டியவன் நான் இருக்கேன். அதை கட்டியவன் நான் இருக்கேன். கண்ணாடி கண்ணிருக்கும் தனி பேரு. அடி மன்னவனும் நான் இருக்கேன். மன்னவனும் நான் இருக்கேன். அங்கேயாலே உனக்கும் என்ன? அடி நித்தாரையோ, அடி நித்தாரையோ, அடித்தியால வந்திருக்கேன். கண்ணாட்டி பெண்மையிலே கணவன் நான் இருக்க தாளிட்டு நீ தூங்குவதியே கட்டிய கணவாள நான் தான். தலைமையில் இருக்க உலகாலுக்கு இருக்க எப்படி இப்படி 8 சுத்து கல்கோட்டை எறும்பேற மண்டபம் 10 சுத்து கல்கோட்டை பாம்பேற மண்டபம் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு காவல் இருக்க 1000 தலைவாசலுக்கு 1000 பேர் காவல் இருக்கிறாங்க. அவைகளே மீறி வந்திருக்கிறானா இவன் நிச்சயம் துரியோதன அனுப்பிச்சாலா தான் இருக்கணும். அடே சண்டாளா, இல்லை நீ சொல்வது போல் கல்லன் அனுப்பியவனும் இல்ல, கல்லணம் இல்ல, மந்திரக்காரன் இல்ல, நீ நினைப்பது போல் இல்ல. அதாவது
என்னுடைய அத்தை மகள் நீ. நான் உனக்கு அத்தை மகளா? ஆமா. அப்ப துரியோதனன் எங்க மாமன் தானே? ஆமா. அப்ப துரியோதன மகன் இல்ல 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 இல்ல, துரியோதன மகன் அல்ல. ஆனால் அழகுவண்ணன் அர்ஜுனுடைய பிள்ளை. அள்ளி மகா தென் மதுராபுரியை ஆண்டு வரக்கூடிய அள்ளிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்தார் அழகு புலியேந்திரன். கேப்பையில நெய்வடியில கேப்பாரு கேட்ட மதியா கெட்டு போயிடும். தென் மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய அள்ளி மகாராணுடைய மகன் புலேந்திரன் சொல்றிய, அந்த புலேந்திரனா இருந்தா இந்த அத்தை சாம வேலையில யாருக்கும் தெரியாம கல்வனை போல வருவானா? ஏன்னா நீதிநெறி தவறாத சத்தியம் தவறாத சந்திர குலத்துல பிறந்தவன். சத்தியம் தவறாத சந்திர குலத்திலே பிறந்தவன் நீதி எழுந்து நடுப்பானா அப்படி என்று கேட்கிறாய். இல்ல அம்மா, அதோ பாதியாகிய துரியோதனன் பஞ்சாகமாக உன்னை அழைத்து வந்து நீ வச்ச கழிச்சு அவள் போகல பதுமை பேசலங்கிற, அதனால நான் மந்திரக்காரன் நினைக்கிறியா? உனக்கும் எனக்கும் கையிலே மாங்கனி கொடுத்து செல்ல திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி செல்ல திருமணம் செய்து ஆனால் என் தாயாக விளங்கக்கூடிய ஆனால் உங்களுடைய கரத்திலே, ஆனால் என் கணவருடைய கரத்துல மரகதக்கல் மோதிரம் போட்டாங்க. அந்த மரகதக்கல் மோதிரத்தை கொடுத்தா சிந்து சேதத்தினுடைய சிற்பமாக விளங்கக்கூடிய சின்னத்தை எனக்கு அணிவித்தார். தென் மதுரையுடைய மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் ரூபம் உள்ள மோதிரம் எனக்கு அளித்தார். உண்மைதான். அப்படி என் கணவனாக இருந்தால் நான் என்ன தெரியுமா வைத்திருந்தேன்? என்ன? அப்படி என் கணவர் என்னை சேர்வதாக இருந்தால் இதோ இந்த கல்கோட்டையிலே ஆராய்ச்சி மணியடிக்க வேண்டும், கல்சேவல் கூவ வேண்டும். அப்படி கல்சேவல் கூவினால், ஆனால் எனக்கு மீனாட்சி அம்மன் அந்த வரத்தை கொடுத்தார். அப்படி சேவல் கூவாமல் போக நீ எப்படி என் கணவன் ஆவாய்? அப்படியா? இதோ உனக்கு சந்தேகமாக இருந்தால் பால பருவத்திலே கலையாணி மோதிரம் செய்து நாம் திருமணம் செய்து கொண்டோம்ல, ஆமா, பார்த்துக்கோ. சரிதானே? ஆனால் இதோ நாம் சின்ன சிறுவயதாக இருக்கப்படுது. ஆனால் நமக்கு கலையாணி மோதிரத்தை மாற்றி திருமணத்தை செய்தோம். இதோ இதுதான் உன் தாயாகப்பட்ட துச்சலையாகப்பட்டவர் எனக்கு அணிவித்த மோதிரம். இதை பார்த்துக்கொள் என்று சொல்கிறாயா? உண்மைதான். காட்டு பார்க்கலாம். அழுந்து உழம்பதற்கு இது நேரம் அல்ல. அறியாத புத்தியில் தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் என்ன மன்னிப்பு? ஆனால்
இதோ 1000 காவலாளிகள் அடிக்க 1000 காவலாளிகள் இருக்க என்னை காண வந்தது எப்படி? கண்ணே, சொக்கநாதருடன் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் வழிகாட்டினார். நான் வந்து சேர்ந்தேன். உண்மைதான். என் தாயாருடைய கட்டளைக்கு இணங்க, அதாவது உன்னை அடித்து உதைத்து அதாகுலம் செய்து கல்லறை சிறையிலே வைத்திருப்பது என் தாயார் கனவுக்கு மீனாட்சி அம்மன் எடுத்துரைத்தார். சரி, இன்று 9 நட்சத்திரங்கள் ஒன்று கூடுகின்றன. இன்று உன் மகனை அச்சிராபுரம் சென்று கலந்தாரியோடு கலந்து உறவாடினால் நாளைக்கு நாடாளும் இளவரசர் பிறப்பார் என்று மீனாட்சி அம்மன் எடுத்துரைத்ததா. காலமும் நேரமும் நெருங்கி வருகிறது. நட்சத்திரங்கள் கூடுகிறது. கூடி பஞ்சனையில் விளையாடி அடுத்த நாளிகைக்குள் நான் அரண்மனை செல்ல வேண்டும். போகலாம். மூன்றாம் சாமம் நெருங்கி விட்டது. நான் தாயாரை காண வேண்டும். பிறகு வந்து சந்திக்கிறேன். கூடி வந்தால் நாம் ஒன்று சொல்லலாம். அதனால இதற்கு மேல் இங்கு இருந்தால், ஆனால் என் மாமன் மான்கள் உங்களை பார்த்து விட்டால் கண்டதனமாக கெட்டி விடுவார். ஆக்கியனுக்கு ஆளாகி விடுவேன். தாயார் உரைத்த பிரகாரம் உன்னுடன் கூடி கலந்து விட்டேன். 9 நட்சத்திரங்களும் விலகி வெவ்வேறு திசையை நோக்கி புறப்படுகிறது. நான் சென்று வரட்டுமா? ஆகட்டும். நான் அரண்மனையில் இருக்கிறேன். எனக்கு ஆயாசமாக இருக்கிறது. யாராவது வந்தாலும் அறிக்கை செய்வாய். பார்த்தா என்னமோ என்ன பார்த்தா கோடை வாங்க. சரி, நான் தூக்கி போட்டவா போட்டு வரா. ஆடா இதோ நம்ம சிறை வச்சிருக்கிறோம். ஆனா தினமும் அவளை நம்ம எடை போட்டு பார்க்கணும். இன்னும் எங்க அண்ணன் கர்ண அண்ணன் முதவாசப்படியில காவல் இருக்கிறாரு. நான் அவரை போய் சந்திச்சு எங்க அண்ணன் துரியோதனையை நான் கூட்டிட்டு வரணும். போய் சந்திப்போம். தினந்தோறும் கலந்தாரியை நம்ம இடம் போட்டு பார்க்கணும். சரி, அதனால கலந்தாரி அழைச்சிட்டு வாங்க. அப்படியா? அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி.
இடைக்கடை போடணும்ல. எங்க அண்ணன் அண்ணா கண்ணா அழைத்து வர சொல்லி இருக்கிறேன். ஒரியா ஒரியா. அதுக்கு முன்னாடி எடை போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பான், அவன் எங்க போனான்? ஏய் பாடா எடை போடணும். எடை நீ தானே சரியா போடுவ. பாடா பாடா. ஆடுது யாரா கூப்பிடா? எடை போடுறதுக்கு ஆளு வருதுடா. யாருங்களா? அவன் பாரு வர்றான் பாருங்க. ஏய் இப்ப வர்றியா நான் வரவா? உனக்கு தெரியா நீ பைத்தியம் தெரியா? அடியே கலந்தாரி தம்பி அண்ணா எடைக்கடை போடு. அண்ணா என்னண்ணா வாந்தி எடுக்கிறா? இதான் சேராம எடுத்துட்டு இருப்பானா? சேராம இருக்கிறது இருப்பானா? ஓய் அண்ணா நாங்க என்ன பண்ணோம்? இடைக்கடை போடுங்க. ஏய் இடைக்கடை போட அப்புறம் கண்ணாவளி பேசிடுறாங்க. ஏய் அண்ணா போடுவோம். ஆமா சரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு எடை சேர்ந்து வருது. ஆனா இவனை பார்த்தாவே ஒரு திரிசா இருக்குது. தெரியுது அந்த மூளையா வாந்தி வர எடுத்து வச்சுக்கிறான். முகமது வெளுத்த காரணம் என்ன? உன் அதிவயிறு பெருத்த காரணம். முக்காடு போட்டு அவசரம் பண்ண கேன நாங்க இந்த கூத்துக்கிட்டே தான் ஆடுறோம். அங்கன்னா முக்காடு போட்டு என்னமோ கோயிலுக்கு வந்து மாட்டோம். உனத்துல வச்சுக்க ஏண்டா அவனுக்கு வச்சு உடம்பல. ஆமா போய் முந்தைக்கு வாடி. உன் முகம் வந்து வெளுத்த காரணம் என்ன?
இவன் தான் ஓத்திருப்பான். ஐயா அடிக்கவே வேண்டாம் மாமா. தனியா ஒதுக்கி தர்றேன். இப்ப அதை போட்டு கொஞ்சம் வேலைக்கு வாங்க. நீ அடி வாங்குற, நான் வாங்குறவா. அண்ணா டேய் அண்ணா, ஏய் யாரோ கேங்க தாய்க்கு தாய் போல உன்னை நினைத்து வந்தேனே. தாய் பாபடாகப்பட்ட நீயே கல்லற சேர்த்தாலே உன்னை அழைச்சேன். உன் முகமது வெளுத்த காரணம் என்ன? அந்த மூளை நில்லு நில்லுங்க. டேய் அண்ணா உண்மைதான் நீ சரியாமா. அண்ணா எங்க போன? அண்ணா அண்ணா நான் இரண்டாவது காவலாக நான் மூடன கண்ணு முடிக்காம பாத்துக்கிட்டு இருந்தேன். மூடன கண்ணு முடிக்காம காவல் காட்டியா? அதாவது முழிச்ச கண்ணை மூடாம பாத்துக்கிட்டு இருந்தேன். சத்தியமா நீ இல்ல? சத்தியமா நான் காரணம் இருக்கு. ஏய் தம்பிமாருக்கு 90 என்னடா ஏடா நாட்டி மாடுற வலிக்குதுண்ணா. தம்பிமாருக்கு 99 மாதிரி கிடையாது. ஒருவேளை எப்படி ஏண்டா ஏன்னா கர்ணன் தான் பொண்டாட்டி இல்லாத. ஆமா ஐயா கர்ணன் தான் பொண்டாட்டி இல்லாதவன். ஆமா ஒருவேளை கர்ணன் தானே கொண்டு போனா தம்பி துரியோதனா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கல்லறை சிறுசாயை அடித்து வச்ச முழுவா காந்தாரி. ஆமா அவள் முகமது வெளுத்திருக்கிறது, அடி வயிறு கழுத்திருக்கிறது. சரி அதனால தம்பி
என்ன பார்வையே சரியில்லாம பாத்துட்டு இருக்கிற? என்னப்பா காரணம்? அதோ அவ்வளவு மாசமா இருக்கிறா, அந்த மாசத்துக்கு நீதான் காரணமா இருப்பியா? பைத்தியக்காரா, எதுக்கு? அதுக்காக ஒன்னு காசு ஊத்தனா? துரியோதனா, நீ நினைப்பது போலல்ல. நான் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய அங்கு தேசாதிபதி கருணை. சரி, ஆனா என்னத்தான் இருந்தாலும் உனக்கு முன்ன பிறந்தவன் தான் நானு. ஆமா, இருந்தாலும் ஒரு தவறு செய்திருப்பான்னு சொல்லி அட்னாபுரத்துல நீ எத்தனையோ குற்றங்களை சொல்லி இருக்கலாம். எல்லாரும் சரின்னு எடுத்துக்கொள்வாங்க. நான் ஒருவன் மட்டும் அந்த தவறுகள் செய்யவே கிடையாது. ஏப்பா, உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்குது. எப்படி? முதல் காவல் உன்னைத்தான் வைத்தேன். ஆமா, ஆனா நீயும் பொண்டாட்டி இல்லாதவன். ஒருவேளை நீதானே இதை இறங்கிட்டியா? இதான் துரியோதனா, ஒருக்கணும்னா ஓரளவுக்கு தான் பொறுத்துக்குவேன். ஆனா நான் மனைவி இல்லாதவன் என்று சொல்லி நீ ஒருவன் மட்டும் தான் தெரியுமா? உலகத்துல 56 நாட்டிலே கர்ணனுக்கு பெண்டாட்டி இல்ல. மன்னனை விட்டு மறைந்து விட்டாள் என்று சொல்லி அவளையே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிதான் பழக்கமே தவிர நான் அந்த தவறு செய்வதற்கு நான் அல்ல. ஓஹோ, அப்படியா? ஆமா, நிச்சயமாக நீ இல்ல. நான் கிடையவே கிடையாது. மனைவி இல்லாதவன் நீதான். உண்மையாலதான் எனக்கு சந்தேகமாவே இருக்குது. பொண்டாட்டி பிரிந்து வாழவன் நீதான். நீதான் இந்த தவறு செய்திருப்பாய். கிடையாது, நான் அந்த தவறுகள் செய்யவே கிடையாது. அப்படியா? 1000 முறை சொன்னாலும் மனைவி இல்லை மனைவி இல்லை என்று சொல்லி இப்படியாப்பட்ட பெருத்த ஒரு சபையில என்ன பார்த்து இழிவா பேசிட்ட சண்டாளனே நயவஞ்சகா. உடலும் ஒன்று, உறவும் ஒன்று, ரத்தமும் ஒன்று போல இது நாள் வரைக்கும் நாம ஒற்றுமையாக வாழ்ந்திருந்தோம். சண்டாளனே, இப்படியாப்பட்ட இருக்கக்கூடிய காண்டாரிக்கு நீ நான் கனவாடி விட்டேன் பொண்டாட்டிய அப்படின்னு சொல்றதுனால இனிமேலும் இந்த கலந்தாரியை விட்டு நான் காட்சி யாத்திரை இந்த கருமத்தை திறப்பதற்காக காட்சி யாத்திரைக்கு போறேன். போனா அண்ணா, இவளிடத்துல எவ்வளவோ களவாடி விட்டான். ஆமா, சரி சரி, இந்த கருவை வைத்திருக்க கூடாது, இருக்கக்கூடாது. கருவையே கலைக்க போகிறேன். தம்பி, அண்ணா, இதுகோல் போட்டு இடுக்கி இவன் கருவை கலைஞரா 2 பேரும் சேர்ந்து பேசாதிரி. எவங்கிட்ட போய் படுத்த உடைய மாட்டேங்குதா? சரி, இடுக்கோல் போட்டு இருக்கிற இந்த கருவு விளையாது. நெருப்பத்து கொடுத்து உயிரோட. ஆமாடா, இந்த கருவுக்கு யாரும் காரணம் அல்ல. என் கடவுளாக விளக்கக்கூடிய அழகு புலேந்திரன் தான் என்னை வந்து என்ன அழகு புலேந்திரனா? நெருப்பத்து கொடுத்தா வாங்க பக்கத்துல வந்தா வாங்க பக்கத்துல பேசினா வேற அதில் கேட்கு, பேசினா அதில் கேட்குங்க. அப்புறம் நாளா என்ன பண்றது? சரி, எப்பனாலும் வந்துடும். ஐயோ
பாருங்க யாரு மருமகளும் யாருதான் நெருப்பு மனசுல வச்சு கிடைக்கிறான். நான் நீங்க தூங்கி கொண்டிருக்கும் போது மீனாட்சி அம்மனாகப்பட்டவள் என்னிடத்தில் தோண்டி உழைத்தார் கனவுல உன் மருமகளுக்கு ஏதோ ஆபத்து என்று வந்து பார்த்தா ஏண்டா என் மருமகளை நெருப்பு போட்டு ஏண்டா நீங்க அக்னியிலையா எரிக்க பாக்குறீங்க அங்கதான் போய் அதுல பிடிச்சு கட்டி போடு. கட்டு 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 தூண்ல தம்பி கொண்டாட்டி 1000 தான் இருந்தாலும் நீ அடிக்கலாம். நான் வீட்டு நாய், இந்த நாய் என்ன மயிர் கடிக்குது, அந்த நாய் என்ன மயிர் கடிக்குது. ஓடு எந்திரி மேல போங்க. நீ அடி சரி அடிக்கணும். என்ன தம்பி பண்றீங்க? இங்க வா. யாரு மருமகளா யாரு மருமகளா யாரு சேர் போட்டு எந்திரிச்சு மேல எந்திரிச்சு பேசு. நீ எந்திரிச்சு பேசுங்க. வா படையெடுத்து வந்தா அகிலமே தாங்காது. மகனே விட்டு வைக்க கூடாது. ஆமா நாங்கதான் உழுந்துட்டு அப்புறம் ஏன் எங்களுக்கு சத்தலாம் அடிக்கிறீங்க? பரவாயில்ல அடிக்கலாம். எந்திரிச்சு நின்னு பேசு. எப்படி மொளை கழிட்டு அடி முண்டை வாங்க. இதோ பண்றோம். அவன் படிச்சுக்காம இப்ப ஏன் சான்ஸ்
மாமன் சொல்லி எழுதி நினைச்சிட்டு ஏய் எந்திரி என்னடா சத்தியம் தானே? ஆமா. ஏய் இதோ இப்போதான் எனக்கு சத்தியமா டேய் உள்ள இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். அதுலமா அவன பாதா எனக்கு எப்படி போயாலமா? ஏய் உனக்கு ஆவராச்சு போய் பாரு. அவன் பாத்து போடு. மீது மயில வந்துட்டு வரும் என்ன புடி போடுறான். சத்தியமாடா அம்மாங்க. ஏய் பானி ஐயா. அம்மா. ஆ ஏய் 5-6 அடி அடிச்சிட்டு இருந்தா போடா. எப்படி அடிக்க முடியாது. ஏய் எந்திரி. இப்ப சத்தியம் தானே பண்ணணும். எந்திரிச்சு சத்தியம் பண்ணு. அறியாத புத்தியால தெரியாம செய்யணும். நல்லாடி போடா போடுடா போடா. அடி அடி மூஞ்ச அடிச்சு அடிக்க. வர பழிச்சு காமிக்கிறான்டா. வா அங்க பாரு. வா அவன் பாரு. ஐயோ என்ன சத்தியம் பண்ணணும்? ஆயிரம் கனாபுதங்கள் நிறுத்தி என்னுடைய மந்திரவாள் இந்த மந்திரவாள் என் கையில இருக்க முடியும். மன்னாடி மன்ன மகளுடைய வேந்தனை வந்தாலும் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மந்திரவாள் மீது சத்தியம் பண்ணணும். இதோ என்னுடைய மருமகளுக்கும் கருவில இருக்கக்கூடிய சிசுவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திடக் கூடாது உங்களால. அப்படி எந்த ஒரு ஆபத்தும் உங்களால நேராது என்று சொல்லி என் மந்திர வாளின் மீது சத்தியம் பண்ணுங்க. ஆமா இந்த துரியோதன சாட்சியாக சத்தியம் செய்கிறேன். ஆமா மந்திரவாதம் இல்ல. என்னுடைய மருமகளுக்கும் கருவுக்கும் எந்த ஒரு ஆபத்து வராது. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமா இதோ குழந்தை பிறக்கும் வரை நீ சத்தியம் பண்ணு. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமா சத்தியம். இதோ கருவில இருக்கக்கூடிய சிசுவாகப்பட்டது குழந்தையாகப்பட்டது பிறக்கும் வரை என் மருமகள் உன்னுடைய அடைக்கலத்துல தான் இருப்பா. அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திடாமல் நீ பாத்துக்கணும். அப்படியாகட்டும். ஆமா அள்ளி படையெடுத்து வந்தா அந்த அகிலமே தாங்காது. ஒரே வடகோடங்களுக்கு வேணாம். ஆமா கேளுங்கள் சபையவர்களே. இதான் அதாவது இந்த குழந்தையானது நாளைய தினத்துல சிறையிலே வந்து குழந்தையாக பிறந்து சின்னாட்சி என்று பெயர் சூட்டப்பட்ட குழந்தை. இதோ ஏற்றிலே உள்ளதை எங்களால் ஈன்றளவு நடத்தியுள்ளோம். நாடகத்தில் மேலவிலை தாளவிலை சொல் தொடர குற்றம் இருந்தால் தன் குழந்தை அங்கத்திலே பிறந்த குழந்தையை